ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி டே 3 ஆஃப் முன்னார். இப்போ காலையில் குளிச்சுட்டு கிளம்பிட்டு இப்போ ஆனமுடி வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு வேளை ஒன்றா சாப்பிடணும். இங்கே சாப்பாடு பெஸ்ட்டு கிடையாது. நல்ல ஹோட்டல் எதுவும் கேட்டு சாப்பிட சொல்லலாம். யார் அன்றைக்கி சொன்னால் எனக்கு தெரியும். பூப்பாறையில் எதுவும் இப்போ ஆன் தி வே டு ஆனமுடி வியூ பாயிண்ட். காலையில் கிளம்பும் போதே இப்படி தான் இருந்துச்சு. ஐ திங்க் ஒரு மார்னிங் 9:30 இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்க கிளைமேட்டு. ரொம்ப ஃபாகியாக இருந்துச்சு. இனிமேல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே மழையும் ப்ளஸ் ஃபாகு ப்ளஸ் மிஸ்ட்டு ப்ளஸ் என்னென்னமோ கலந்த கலவையாக இருந்துச்சு கிளைமேட்டு. நல்லா இருந்தது. போகிற வழியில் அப்படியே பார்த்துட்டு காலையில் எதுவும் சாப்பிடல. ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. இது என்ன ரிவரு? என்ன ரிவர் அது? இங்கே பற்றியா எப்படி போகுது? கடையில் இங்கேயும் சாப்பிட்டு போக சொல்லிட்டியா? என்ன சொன்ன? பிரெட்டும் போட்டோம், மேகி வேணும். பாருங்க எப்படி இருக்குன்னு. பயங்கர மிஸ்டாக இருக்கு. இது எந்த ரோடுனா ஆனமுடி உளுந்தூர்பேட் ரோடு அந்த சைடு. இது சும்மா இங்கே ஒரு ரிவர் பேக் மாதிரி செட்டப் இருக்குது. ஸோ ஃபுல்லி ஃபாகு தான், ஒன்றுமே தெரியல. பட் கண்டிப்பாக இந்த கிளைமேட்டை நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸ்போக் வாங்குறா, ஸ்போக். We'll start eat bread omelette. இங்கே வாட்டர் ஃபால்ஸ் தாண்டா பக்கத்தில் இருக்கு. நல்லா போய் போடுறா. ஃபோக்கஸ் ஆக மாட்டேது. அந்த வாட்டர் ட்ராப்ஸ் இருக்கிறதுனால அதில் தான் ஃபோக்கஸ் ஆகும். இது வருதா சொல்லலாம். Turn right toward Munnar, Udumalpet Road, then turn left onto Munnar, Udumalpet Road. In 600 meters, turn right to stay on Munnar, Udumalpet Road. ஸோ இப்படி தான் இருக்குது. நாங்கள் மேலே போயிட்டே இருக்கோம். மேலே கீழேன்னு அப்படி டவுன் மேலே போய் மறுபடியும் மேலே போய் அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்குது.
ஸோ வியூவெல்லாம் பாருங்கள் இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக இந்த பேர் வந்து இந்த இட்லி வியூ பாயிண்ட்டு அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. ஏன்னா அது ஷேப் வந்து அந்த இட்லி மாதிரி இருக்குல்ல ரவுண்டாக, அதனால அது அப்படி வச்சுருக்காங்க போல். அதுதான் பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த டீ எஸ்டேட் தான் ஃபுல்லாக அந்த இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம் பேசிகிட்டு அங்கங்கன்ட்டு. லைக் போகிற வழியில் பார்த்திங்கன்னா எர்ணாகுளம் பார்க்குன்னு ஒன்று போட்டிருந்தாங்க. சரி நாங்கள் ஏதோ ஒரு ஜூ மாதிரி இருக்கும் போல், அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா வெளியே அந்த போர்டெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது. சரி இவ்வளோ கூட்டமாக இருக்கேன்னு போய் பார்த்தா ஏதோ ஒரு குட்டி மினி மால் மாதிரி இருக்குது. இங்கே உள்ளே வந்துட்டு இந்த விஆர் எஃபெக்ட் மாதிரி கிராஃபிக்ஸ்லாம் பண்ணி ஒரு மாதிரி வச்சுருப்பாங்களே, 3D எஃபெக்ட்லாம் போட்டு அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதில் காட்டுறாங்க. ஏன்னா இப்போ இந்த டைமில் வந்துட்டு ஃபாரஸ்ட்குள்ளே வந்து அவங்க கூட்டிகிட்டு போகலை. இதை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா சரியான மழை. இங்கே பிடிச்ச மழை விடவே இல்லை சுத்தமாக. கொஞ்சம் நேரம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ரிட்டன் வர வழியில் வந்து ரோஸ் கார்டன் இருந்துச்சு. சரி இங்கேயாவது ஏதாவது இருக்கும், பேர் தான் பார்த்தீங்கன்னா வந்து ரோஸ் கார்டனு. உள்ளே போனால் இந்த 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 குரோட்டன்ஸ் பிளான்ஸுங்க, அந்த குட்டி குட்டி அந்த அழகுக்கு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரோஸுன்னு பேர் வச்சுட்டு ஏன்னா ஒரு ரோஜா பூ கூட இல்லை உள்ள. ஓகே, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து எடுக்கிறாங்க. ஸோ இங்கே நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு 2-3 ஸ்னாப்ஸ் எடுத்தோம். அங்கே ஒரு 4-5 ஃபோட்டோகிராஃபர் சுற்றி வந்துகிட்டே இருந்தாங்க. சரி ஓகே ஏதாவது எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஒரு 10-15 ஸ்டில்ஸு கிட்ட எடுத்திருந்தோம். கேமரா பொறுத்து வந்து ரேட் பேசுவாங்க. நாங்கள் எடுத்தது வந்து ஒரு ஃபோட்டோக்கு வந்து 60 rupees சம்திங் சொன்னாங்க. ஸோ ஒரு 2000க்கு நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கேயும் பார்த்திங்கன்னா வந்து ஃபோட்டோ எடுக்க போகும்போதெல்லாம் மழை தான் அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் சும்மா அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி தான் வந்து ஏன்னா அங்கே நிறைய இந்த ஹோட்டல்ஸுங்க அந்த வீட்டுக்கெல்லாம் வந்து டெக்கரேட்டிவ் பண்ணுறாங்க இல்லையா, ஹோம் டெக்கோர்ஸ் மாதிரி வெளியே அந்த பிளான்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கள. ஸோ அவங்களாம் வந்து இங்கே இது ஆக்சுவலி நர்சரி கார்டன் தான். இது வந்து இதுவே கிடையாது ஆக்சுவலாக, ஜஸ்ட்டு பார்க்கு மாதிரி தான். ஊட்டி கொடைக்கானலை விட இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக. சும்மா வந்து அங்கங்கன்னு வச்சுருக்காங்களே தவிர்த்து. ஓகே, இது வந்து ஹில்ஸில் வளர்கிற இந்த செடி போல் இருக்குது. இங்கே நான் லோக்கல்லலாம் எங்கேயும் பார்த்தது கிடையாது, அங்கே மட்டும்தான் அதெல்லாம் இருக்குது போல் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். ஒரு வழியாக எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு மணி 4:30 ஆகிடுச்சு, 4:05 ஆகிடுச்சு. சரி சாப்பிட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சும்மா ஒரு எல்லாமே கொஞ்சம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுதான் கடைசி சாப்பாடு. இதை சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம், ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்துட்டதுக்கப்புறம் அகெயின் எனக்கு வந்து போரிங்காக இல்லை, எனக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் ஒன்று வந்து பார்த்துட்டு இருந்தேன். சரி இங்கே வீடை சுற்றி இவங்க ஃபுல்லாக அந்த கீழெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிளான்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஏன்னா ரொம்ப நேரம் மழை பெஞ்சிட்ருக்கனால அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெக்கவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த வெளியே. ஸோ அதெல்லாம் உட்காந்து சும்மா அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பக்கத்தில் வந்து இந்த கொக்கோ செடியும் காஃபி பிளான்ட் வச்சுருந்தாங்க. சரி அதனால் நாங்கள் கேட்டிருந்தோம் எங்களுக்கு ஒன்று கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு.
சரி ஓகே நான் இப்போ நான் இது ப்ளக் பண்ண போகிறேன், நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம ஊர்லலாம் அதெல்லாம் விளையாது இல்லையா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக நான் ஷாப்ஸ் கூட நான் வந்து பார்க்கல. இந்த மாதிரி எனக்கு அப்படி செடியிலேருந்து பறித்து இது பண்ணுற மாதிரிலாம் அங்கே இல்லை. ஸோ நான் கை காட்டுறேன் பாருங்கள், அதுதான் வந்து அந்த கொக்கோவோட அதுதான் கொக்கோ. ஸோ அங்கே 1 2 நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஒரு இதுதான் பார்த்திங்கன்னா அந்த காஃபி, அந்த பச்சை கலரில் ஒன்று இருக்க பாருங்கள், நல்லா இந்த கோவா. நான் ஆக்சுவலாக வந்து அது கோவான்னு நினச்சேன். ஆனால் அது வந்து காஃபின்னு சொன்னாங்க. காஃபி வந்து இப்படி தான் இருக்கும். அது வந்து உள்ளே கட் பண்ணி உள்ளே வந்து இது பண்ணுவாங்களாம். ஸோ அப்படியே பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஹோட்டல் ஓனர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நாங்கள் போனோம், இந்த மாதிரிலாம் சொல்லி ஏமாற்றிட்டுருக்காங்க அப்படின்னோம். ஆமாம், இந்த சீசன் வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க, எதுவுமே இருக்காது அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொஞ்சம் அந்த ஜாக் ஃப்ரூட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டே அப்படியே பேசிகிட்டே இருந்தேன். ஸோ இந்த டே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நாங்கள் செக் அவுட் பண்ணுறோம். ஸோ எங்களுக்காக அவங்க வந்து நான் கேட்டிருந்தேன் நேற்று, ஸோ எங்களுக்கு புட்டு கடலைக்கறி வந்து சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. கேரளா வந்துட்டு இது எங்கேயுமே கிடைக்கல, நாங்கள் ஹோட்டல்ஸ்லாம் கூட அங்கே எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னோம். ஸோ அவர் வந்து மலையாளத்துக்காரர் தான். ஸோ அவர் தினமும் தான் வீக்லி 2 3 வாட்டி நாங்கள் சும்மா வச்சு சாப்பிடுவோம், நாங்கள் நாளைக்கு உங்களுக்கு செஞ்சு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதே அப்படியே சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு தட்டாய் பாய் பாய் எல்லாருக்கும் சொல்லிவிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக பிஹேவ் பண்ணாங்க. அந்த ஹோட்டலில் இருக்கங்க அந்த ஒர்க்கர்ஸும் சரி, அந்த ஹோட்டல் ஓனரும் சரி, ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த அந்த ஹோம் ஸ்டே. இங்கே நாங்கள் புக்ஸு இங்கே இந்த இடத்துல சும்மா நாங்கள் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா பெருசாக யாரும் வந்து நமக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்காது. இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம், எல்லாம் வந்து இங்கே தான் பண்ணுவோம். ஸோ வீடு மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு இங்கே தான் டீ வாங்கினேன், காஃபி டீ, வீட்டுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படி எங்களுக்கும் கொஞ்சம் ஸ்நாக்ஸு இதெல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரௌனியும் அந்த ஒரு இது மட்டும்தான் வாங்கினேன், கப் கேக் மாதிரி. நாங்கள் ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைட்ஸ் நடந்திருக்கு. அப்போ காலையில் விடிய 5 மணிக்கு நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்போ இன்னும் அதை ஒன்றும் சரி பண்ணலை. அப்படியே அந்த இது மட்டும் நான் பார்த்துட்டே இருந்தேன், என்னடா அது இப்படி இருக்குது. இங்கே அடிக்கடி வந்து நடக்குமா, அட்லீஸ்ட் டே பார்த்திங்கன்னா 2 3 ஆச்சு நடக்கும். அங்கங்கே சின்ன சின்னதாக நடக்கும், ஒரு சிலதான் ரொம்ப பெருசாக நடக்கும். ஸோ அதனால் நைட்டில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம் இந்த ரோடு. ஸோ பாய் மூணார். நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் எப்போ வருவோம்லாம் தெரியாது, ஆனால் வரத்துக்கு ரொம்ப வருஷம் ஆகும். பாய் மூணார். நாங்கள் போகும்போதெல்லாம் ஒரு மாதிரி திக்குன்னு தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஒன்று வந்து இங்கே ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம், சின்னதாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து நாங்கள் மலை விட்டு கீழே இறங்கும் போது நாங்கள் லைவாக பார்த்தோம். ஒரு பெரிய அந்த கல்லுங்கள்லாம் வந்து அப்படியே உருண்டுட்டு போயிட்டு இருந்துச்சு. எல்லோரும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு முன்னாடி ஒரு வெஹிக்கிள் இருந்துச்சு, ஒரு 2 கார் இருந்துச்சு. அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எதுக்கு ஸ்டாப் பண்ணாங்கன்னு தெரியல. நாங்கள் போனோடனே அடுத்தடுத்து ஸ்டாப் பண்ணாங்க. அப்புறம் மேலே இருந்து பார்த்திங்கன்னா தப்பு தான் கல் வந்து விழுந்துகிட்டே இருந்துச்சு. நல்ல வேலை ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். அதனால் வந்து ரொம்ப சேஃபாக இருந்து ட்ரை பண்ணுங்கள், கான்ஷியஸாக இருங்க எப்போவுமே இந்த ஹில்ஸில் போகும்போது. இந்த மாதிரி மழை டைம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டாம், அதுதான் ஒன்று, வேறு எதுவும் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து தெரியாமல் போயிட்டோம். கிளைமேட் அங்கே எப்படி இதுன்னு தெரியாமல் நாங்கள் ஜஸ்ட் அப்படியே நாங்கள் ஓரளவு அப்படியே போயிட்டோம். பட் ரைனி டேஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து எப்போ என்ன எந்த லேண்ட்ஸ்லைட்ஸு எப்படி எங்கேருந்து வரும்னே தெரியாது. நாங்கள் கேள்விப்பட்டது அந்த மாதிரி இருக்குது, ஆனால் வந்து நாங்கள் நிஜமாகவே நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. ஏதோ சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுத்தோம். ஒரு 40 மினிட்ஸ் ட்ரை பண்ணியிருப்போம். பிரேக் எடுத்துகிட்டு அங்கே கொஞ்சம் அந்த வியூ பாயிண்ட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ குட்டி குட்டி வீடுங்கள்லாம் இது வந்து ஒரு வில்லேஜ் போல் இருக்குது. எனக்கு அது உள்ளெல்லாம் போய் அவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருந்து நான் பார்க்கணுன்னு கொஞ்சம்
கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு. பட் அதுக்கான நேரம் இல்லை, நேரமும் எங்களுக்கும் இல்லை, அதேமாதிரி சுச்சுவேஷன் அப்படி அமையலை. ஆனால் நல்லா இருந்துச்சு எங்களுக்கு வந்து இதுதான் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. அதனால் வந்து நாங்களும் வந்து எதுக்கும் இது பண்ணலை. சரி வந்துட்டோம், ஜாலியாகவே பார்த்துட்டு. ஆக்சுவல் ஒரிஜினல் மூணார் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்குமே. எங்கே போனாலும் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இப்படி தான் மூணார்னாலே இந்த வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வியூக்காக தான் வந்து எல்லோரும் போகிறாங்க, பார்க்குறாங்க. கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு, வேறு எதுவுமே இல்லை. கிளைமேட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அங்கங்கே ஒரு இது பார்க்கலாம். கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளியர் விசிபிள் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓட்டுறதுக்குமே வந்து ரொம்ப சவாலாக இருக்கும். ஏன்னா வந்து புதுசாக போகிறவங்களுக்கு இந்த மாதிரி டைமில் போகிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. எங்களுக்கு வந்து நாங்களே பார்த்து பொறுமையாக தான் போயிட்டுருந்தோம். ஏன்னா வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே கிளைமேட் வந்து அப்படியே மாறிடும், அப்படி கொஞ்சம் கிளியராக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்னென்னா, நம்ம இன்றைக்கோ ஒரு நாள் தான் நம்ம வெளியே போகிறோம். சரி ஓகே, நான் ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோஸ் எல்லாம் எடுத்து. எனக்கு அதுதான் தோணிட்டு இருந்துச்சு, சார் நம்ம சரியாகவே நம்ம எதுவுமே பார்க்க முடியாமல் போயிடுச்சு இந்த வாட்டி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம வேறு எங்கேனாச்சும் நம்ம லைக் போகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல கிளைமேட்டு ப்ளஸ் வந்து போகிற டைமிங் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. மோஸ்ட்லி நாங்கள் எப்போயுமே வந்து இந்த வீக்கெண்ட்ஸ்லாம் பிளான் பண்ண மாட்டோம். லைக் இந்த மண்டே டு ஃப்ரைடே அந்த ஜோனில் தான் நாங்கள் பார்ப்போம். அந்த டேஸில் தான் நாங்கள் வந்து மேக்ஸிமம் நாங்கள் பிளான் பண்ணுவோம். அதனால் வந்து கூட்டமும் இருக்காது, கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து நாங்கள் எப்பவுமே இப்படி தான் பிளான் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு டைம் வந்து நல்லா வந்து அட்வென்ச்சரஸாக ஏதாவது பண்ணணும். இந்த வாட்டி ரொம்ப வந்து எனக்கே ஓகே, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட்டு எனக்கு வந்து சின்ன சின்ன மெமரிஸ் தானே இது எல்லாமே. ஸோ அதனால் வந்துட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் கவர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். பட் இப்போது போஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்து நான் எதுவுமே பண்ணலை. ஃபுல்லாக வந்து நாங்கள் கார் ட்ரைவ்லேயே தான் இருந்தோம். பட் கார் ட்ரைவும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுதான் ஒன்று. இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு இது பேர் வந்து ஏதோ சொன்னாங்க, மறந்துட்டேன். அங்கே கொஞ்சம் பேர் இருந்தாங்க, ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுதான் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் போகிற வழியில் தான் நாங்கள் பார்த்தோம். அது ரொம்ப கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சா, அதனால் சரி ஓகே அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தா அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு மினி காஷ்மீரே தான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து அந்த க்ளவுட்ஸு அப்படியே நிற்கிது, ஸ்டண்ட்டாக அப்படியே நிற்கிது. இந்த வியூஸ் இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த மேலே மூணாரெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த தீட்டோட்டம் அதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க ஃபுல்லாக. பட் இங்கே நம்ம அந்த பார்டரை தாண்டி நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து பார்க்கவே உண்மையாக நேச்சுரலாக இருக்குது. எந்த ஒரு பெரிய அந்த நம்ம இந்த இது பண்ணுற மாதிரிலாம் இல்லை. நேச்சுரலாக என்ன இருக்கும், மேக்ஸிமம் வந்து இந்த டீ எஸ்டேட்ஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஆல்மோஸ்ட் நாங்கள் கீழே இறங்கிட்டோம். இப்போ அடுத்து வந்து போடிமெட்டு வரப்போகிறோம். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. கீழே நாங்கள் ரிட்டர்ன் போகிறப்ப தான் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலாக சொன்னோம், நாங்கள் ஸ்டார்டிங் நாங்கள் போனப்போ கூட வந்து பெருசாக நாங்கள் என்ஜாய் பண்ணல. ரிட்டர்ன் போகிறப்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எல்லாம் ஒரு
இடம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் இந்த இடம் நாங்கள் வரல, போடி மெட்டிலேருந்து நாங்கள் வேறு ரூட்டு சூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. டிஎஸ்எல்ஆரில் எல்லாமே அழகாக தான் தெரியும். நாங்கள் கரெக்டாக வந்து இந்த இடம் தான் நாங்கள் சொன்னோம். என்னால் டப்புன்னு என்னால் கேமரா ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக நாங்கள் வந்தோம். மேலேருந்து ஏதோ ஒன்று உருண்டு கீழே வந்துருந்துச்சு. ஒரு செகண்டு தான், பட் ஓகே, ஒன்றும் இல்லை எங்களுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் கீழே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்க அப்படியே டெம்ப்ரேச்சர் மறுபடியும் ஏற ஆரம்பிக்குது. ஸோ அவ்வளோதான், ரொம்ப நாளைக்கு நம்மளால் வந்து என்ஜாய் பண்ண முடியாதுல்ல. குறிப்பிட்ட மணி நேரம் வரைக்கும் தான். ஸோ எதுவுமே வந்து நமக்கு பர்மனெண்ட் இல்லை, எல்லாமே வந்து நமக்கு டெம்ப்ரவரி தான் எல்லாமே. ஸோ அப்படியே நாங்கள் கீழே வந்துட்டு சும்மா அப்படியே பார்த்துட்டு வந்தோம். ரோட்லேயே வந்து ப்ளாட் ஃபார் சேலெலாம் போட்டிருந்தாங்களா, பார்க்கும்போது இங்கே நமக்கு ஒரு வீடு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்டா அப்படின்னு பார்த்துட்டு, ஏன்னா சுற்றிலும் வந்து ஒரு பச்சை பசேல் தான் இருக்குது. ரொம்ப வந்து ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து போடி நாயக்கனூர் தான், கீழே தான். இங்கே ஃபஸ்ட்டு அந்த மலை சுத்தம் இல்லையா, ஸோ அங்கே தான் நின்றுட்டுருந்தோம். அப்புறம் மத்தியானம் லஞ்சு செம்ம டேஸ்ட்டு. இந்த ஃபுட்டு பிரியாணி, சீரக சம்பா பிரியாணி சாப்பிட்டோம், தேனியில் சாப்பிட்டோம். ஸோ காடை பிரியாணி தான் சாப்பிட்டோம். ஸோ ரொம்ப எம்மையாக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் எங்களுடைய சின்ன மெமரிஸ், சின்ன ட்ரிப்பு. ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். சடனாக பிளான் பண்ணி சடனாக போகிறது தான் எப்பவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதனால் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப நாள் பிளான் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஸோ எதையுமே வந்து கட் அண்ட் ஷார்ட்டாக முடிச்சிருங்க. ஹோப் யூ கைஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நான் ஏதாச்சும் ஒரு நல்ல இடமா சூஸ் பண்ணி நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நிறைய ஷோ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.